ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த சித்திரை வருடப்பிறப்பு கனி காணுதல் நம்ம வீட்டில் எப்படி எளிமையான முறையில் நம்ம ஏற்பாடு பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ஒரு டேபிள் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த டேபிளில் ஒரு கிளாத் விரிச்சிருக்கிறேன். இந்த இது நீங்கள் பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம், ஹால்லையும் வச்சுக்கலாம், உங்கள் பெட்ரூம்லேயும் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் சுத்தமான இடமா இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு நான் ஒரு கண்ணாடி எடுத்திருக்கிறேன். இதில் நீங்கள் எந்த ஒரு கண்ணாடினாலும் எடுத்துக்கலாம். இதுக்குன்னே ஒரு புது கண்ணாடி நீங்கள் பூஜை ரூமில் வச்சுருந்தாலும் ஓகே. இல்லை உங்கள்கிட்ட இந்த ஒரு கண்ணாடி தான் இருக்குது, நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா அதை கழுவி சுத்தமாக தொடச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த கண்ணாடிக்கு சந்தன குங்குமம் வச்சாச்சு. அடுத்து இந்த கண்ணாடியை நம்ம இன்றைக்கி மகாலட்சுமி தாயாராக நினச்சி அந்த கண்ணாடிக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு தங்க செயின் ஒன்று நம்ம போட்டு விட்டுறலாம். நான் என்கிட்ட மகாலட்சுமி அம்மா டாலர் வச்ச ஒரு செயின் இருந்தது, அதை நான் போட்டிருக்கிறேன். அப்புறம் மகாலட்சுமிக்கு ரொம்ப விருப்பமான மல்லிகைப்பூ, அந்த மல்லிகைப்பூவை கண்ணாடியில் கொஞ்சம் வச்சு விட்டுருக்குறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மங்கள பொருள், அந்த பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் பணம், அதாவது உங்கள்கிட்ட கட்டுக்கட்டாக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சமாக இருந்தாலும் சரி, சில்லறையாக இருந்தாலும் சரி, எப்படினாலும் அவரவர் வசதிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதில் ஒரு சின்ன தங்க பொருளோ வெள்ளி பொருளோ எதுனாலும் எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு சின்ன தங்க மோதிரத்தை அதில் வச்சுருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மங்கள பொருட்கள் எவ்வளவோ பொருட்கள் இருக்குது. உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சள், குங்குமம், வளையல், ஏலக்காய், அப்புறம் தாலிச்சரடு, அப்புறம் வெத்தலைப்பாக்கு, அப்புறம் மல்லிகைப்பூ, இது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னால் முடிந்த பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களால் முடிந்த பொருட்களை வச்சுக்கலாம். அப்புறம் இதோட இது பார்த்திங்கன்னா கனி காணுதல்னு சொல்லி தான் இந்த இதை சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பழங்களையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தாம்பாளத்தட்டில். இதுக்கு முக்கியமான பார்த்திங்கன்னா முக்கனிகள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா மா, பலா, வாழை தான். உங்கள்கிட்ட அது இல்லைன்னா உங்கள்கிட்ட என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழத்தை நீங்கள் படைச்சி அதுக்கும் கொஞ்சம் பூ வச்சு நீங்கள் இது பண்ணலாம். நான் இன்றைக்கி என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, மாம்பழம், ஆரஞ்சு, வாழைப்பழம், பலாப்பழம், அப்புறம் கொஞ்சம் திராட்சை, அடுத்து நெல்லிக்கனி, லெமன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் அதுவும் வச்சுருக்கிறேன். அடுத்து இன்னொரு தாம்பாளத்தட்டில் அதாவது தானியங்கள், அதாவது மெயினாக பார்த்திங்கன்னா கல் உப்பு, மஞ்சள், அப்புறம் வெல்லம், அரிசி, பருப்பு, அப்புறம் சிறுதானியத்துக்காக நான் கொஞ்சம் கம்பும் கேழ்வரகும் நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களால் என்னென்ன முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வச்சு நீங்கள் படைக்கலாம். அதாவது இந்த கனி காணுதல் எதுக்கு சித்திரை 1ஆம் தேதி வச்சு கும்பிட்றாங்கன்னா, சித்திரை 1ஆம் தேதி இல்லை, பங்குனி கடைசி தேதி நைட்டு, அதாவது நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம படுப்போம். காலையில் எழுந்ததும் பார்த்திங்கன்னா முதல் முறையாக நம்ம இந்த பழங்களை தான் நம்ம பார்த்து கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. அப்படி இதில் கண் விழிக்கும் போது அந்த கண்ணாடி வழியாக பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே அந்த பிம்பம் கண்ணாடியில் பட்டு ரெட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம பார்க்குற வேலையிலையோ, தொழிலையோ, படிக்கிற கல்வியிலையோ, ஞானத்திலையோ, இந்த மாதிரி எல்லா விதமான வளத்திலையுமே நம்ம மேன்மேலும் வளர்ச்சி அடையணும். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் ரெட்டிப்பாக வளர்ச்சி அடைவோன்றது ஒரு ஐதீகம். அதனால தான் காலையில் சித்திரை முதல் தேதி காலையில் எழுந்ததும் இந்த கண்ணாடி வழியாக இந்த மங்கள பொருள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா பித்தளை செம்பில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி, அதாவது நிற செம்பு தண்ணி வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் சேர்த்துருக்குறேன். அடுத்து மேலே கொஞ்சம் பூ வச்சு அலங்காரம் பண்ணி நம்ம குலதெய்வமாக நினச்சி நான் வச்சுருக்கிறேன். நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நான் தூங்க போயிடுவேன். காலையில் எழுந்தது நான் முதல்ல இந்த கண்ணாடி வழியாக இந்த பழங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு, அடுத்து என்னோடய வீட்டில் உள்ளவங்களை எல்லாரையுமே எழுப்பி முதல்ல பார்த்துட்டு, நான் அதுக்கப்புறம் போய் ரெஃப்ரெஷ் ஆகி குளித்து செஞ்சு ரெஃப்ரெஷ் ஆகி வந்ததுக்கப்புறம் விளக்கேற்றி அதுக்கப்புறம் நான் பூஜை பண்ணி சாமி கும்பிடுவேன். இதுதான் எங்கள் வீட்டு வழக்கம். கேரளா சைடு எல்லாம் பார்த்திங்கன்னா காய்கறிலையும் வச்சு படைப்பாங்க. அவங்க விசுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டில் நான் இந்த மாதிரி தான் எளிமையான முறையில் நான் எப்பயுமே வருஷம் நான் செய்வேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க அனைவருக்குமே இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். போன வருடத்தை விட இந்த வருடம் நீங்கள் இன்னும் மேல்மேலும் சகல சௌபாக்கியமும் சகல செல்வங்களும் பெற்று மேன்மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.